ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு சிகப்பு கோழியோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு விவசாய நிலத்துல மாடு, முயல், தேனீனும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. கோழிக்கு மட்டும் எந்த விளைச்சலையுமே பார்க்க முடியல. அது குஞ்சுகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அதோட மழையும் இல்ல, விளைநிலமும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனா மாடுட்டையோ நிறைய பால் இருந்துச்சு. அது தன்னுடைய குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேனீக்களும் கோடை காலத்துக்கு தேனீகளை எல்லாம் சேர்த்து குடும்பமா சந்தோஷமா இருந்துச்சு. முயலும் விளைச்சல நிறைய பார்த்து கோதுமைகளை மூட மூடையா சேர்த்து வச்சிருந்துச்சு. ஒரு நாள் கோழியோட குஞ்சு கோழிட்ட வந்து, அம்மா எனக்கு பிரெட் செஞ்சு தாங்க அப்படின்னு கேக்கும். கோழியும் அவசர அவசரமா ஸ்டோர் ரூம்ல போய் பார்க்கும். அங்க ஒரு சாதனமும் இருக்காது. கோழி உடனே முயல்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் கோதுமை தருவியா அப்படின்னு கேக்கும். முயல் தன்னிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடும். உடனே கோழி தேனீக்கள்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தேன் தருவீங்களான்னு கேட்கும். அதுகளும் எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும். கோழி உடனே மாடுகிட்ட போய் எனக்கு கொஞ்சம் பால் தருவியா அப்படின்னு கேட்கும். மாடும் இல்லைன்னு சொல்லிடும். உடனே கோழிக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிடும். கோழி உடனே தன்னுடைய விளைநிலத்துல போய் விளைச்சல தொடக்கும். அதை உழுது கோதுமை மணிகளை எல்லாம் நட்டுரும். அது நல்லா விளைஞ்சு வந்தப்புறம் அதை எடுத்து மார்க்கெட்ல போய் வித்துரும். அதனால கோழி வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு. உடனே அந்த பணத்தை வச்சு அது ஒரு மாடையே வாங்கிரும். தனக்கு தேவையான தேனையும் அது வாங்கிரும். உடனே வீட்டுல போய் சாதனங்களை வாங்கிக்கிட்டு ஓவன்ல வச்சு குட்டி குட்டி பிரெட்டா அது பேக் பண்ணி எடுத்துரும். அதை எல்லாமே தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுத்து அது ரொம்ப சந்தோஷப்படும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம கையை தான் நம்ம நம்பணும். வேற யாருடைய கையையும் நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. சேனல்ல வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.